சர்க்கரை தீர்ந்து போகிறது. சர்க்கரை தீர்ந்து போகிறது. இதை இங்கிலீஷில் சுகர் இஸ் ரன்னிங் அவுட் என்று சொல்லலாம். சுகர் இஸ் ரன்னிங் அவுட். ரன்னிங் அவுட் அப்படின்னு சொன்னால் தீர்ந்து போகின்றது. என்னிடம் பணம் இல்லை. என்னிடம் பணம் இல்லை. ஐ ஆம் அவுட் ஆஃப் மணி. ஐ ஆம் அவுட் ஆஃப் மணி. ஐ டோன்ட் ஹேவ் மணி என்று சொல்கிறதை விட ஐ ஆம் அவுட் ஆஃப் மணி என்று சொல்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். என் ரீசார்ஜ் முடிந்தது. என் ரீசார்ஜ் முடிந்தது. மை ரீசார்ஜ் got over. மை ரீசார்ஜ் got over. அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அவர்கள் பிரிந்து விட்டார்கள். They broke up. They broke up. நீங்கள் எப்போதும் என் மனதில் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்போதும் என் மனதில் இருக்கிறீர்கள். You are always on my mind. You are always on my mind. உங்களுக்கு உதவியாக நான் இங்கே இருக்கின்றேன். உங்களுக்கு உதவியாக நான் இங்கே இருக்கின்றேன். உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றேன். இந்த அர்த்தத்தில் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு பார்ப்போம். I am here to back you up. I am here to back you up. அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றேன். உங்களுக்கு உதவியாக நான் இருக்கின்றேன். நான் பார்க்கிறேன். நான் பார்க்கிறேன். I will take a look. I will take a look. சுத்தம் செய்வதில் நீ எனக்கு உதவி செய்வாயா? இதை இங்கிலீஷில் will you give me a hand with the cleaning? Will you give me a hand with the cleaning என்று சொல்லலாம்.